அவங்க ஒய்ஃப வந்து பார்க்கறதுக்காக வந்து அவங்க அட்மிட் பண்ணியிருக்க ரூம்குள்ள போவாங்க. அப்பதான் வந்து சித்ரா வந்து எந்த நிலைமையில இருக்காங்கன்றதே வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கழுத்துக்கு கீழ எதுவுமே வேலை செய்யாது. அவங்களால பேச முடியாது. ஜஸ்ட் அவங்களோட ஐ கான்டாக்ட்ட வச்சு தான் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவரு புரிஞ்சுக்கணும். இவரு சொல்றத வந்து அவங்க வந்து கேட்டு கண்ணால தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ற மாரியான ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து இருக்காங்களே. அது அப்பதான் வந்து நம்மளுக்கு ரிவீலே பண்ணுவாங்க. எப்பன்னா படம் முடிய ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்போதுன்ற மாரி தான் சித்ரா வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா சித்ராக்கு ஏன் அப்படி நடந்துச்சுன்றது கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது. படத்துல அத வந்து கடைசியா தான் காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏதாச்சும் உனக்கு ஒரு மிராக்கிள் நடந்துரும். நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான் நான் வந்து கூட்டிட்டு வந்தேன். பட் வந்து இங்க கியூல நிக்கிறதுக்கே வந்து அவ்ளோ டைம் ஆகுது. கியூல நின்னு அவ்வளோ நேரம் நின்னு உன்ன பார்க்கறது ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த 5 மினிட்ஸ்ல வந்து என்னோட அன்ப உனக்கு வெளிப்படுத்த முடியல. பயந்து பயந்து தான் உன்ன வந்து பார்க்குற மாரி இருக்கு. ஸோ வந்து நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஜோஜோ ஜார்ஜ் வந்து அந்த இடத்துல வந்து மனம் மாறுவாரு. வீட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுவாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோனே லவ் பண்ணும்போது ஃபிளாஷ்பேக் சீன் வந்து காட்டுவாங்க. ஏன்னா வந்து